எத்தனையோ பூங்காக்கள் இருக்கின்றன. அங்கெல்லாம் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். கோவை சின்னவேடம்பட்டியில் மகிழ்ச்சியாய் பொழுதை கழிக்கச் சென்ற 2 குழந்தைகளின் உயிர் பறிபோகியிருக்கிறது. இருவர் உயிரிழந்த பிறகும் இதுவரை பெரிய அளவில் நடவடிக்கை இல்லை. ஏன் என்ற கேள்விக்கு பதிலளிக்கப் போவது யார்? பார்க்கலாம். கோவை கேட்டட் கம்யூனிட்டியில் உள்ள பூங்காவில் மின்கசிவு ஏற்பட யார் காரணம்? அடுக்குமாடி குடியிருப்பு சங்க தலைவர் யார்? செயலாளர் யார்? அவர்களின் பெயர்கள் முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்பட்டனவா? பொது மின்கம்பத்திலிருந்து பூங்காவிற்கு மின் இணைப்பு எப்படி கொடுக்கப்பட்டது? அது விதிமீறல் இல்லையா? விதிமீறல் இருப்பின் அது குறித்து மின்வாரியம் தரப்பில் எந்த புகாரும் ஏன் கொடுக்கப்படவில்லை? இதுபோன்ற சம்பவங்களில் எப்போதும் கீழ்நிலை ஊழியர்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படுவது ஏன்? 2 குழந்தைகளின் உயிரிழப்புக்கு யார் பொறுப்பேற்பது? இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளுக்கும் யாருடைய அலட்சியம் காரணம்? நமக்கு எழும் இந்த கேள்விகளுக்கு பதில் தேட முயன்றோம். மின்கசிவு ஏற்பட்டதற்கு யார் பொறுப்பு என மின்வாரியத்திடம் கேட்டபோது, மின்வாரியம் அந்த இணைப்பை தரவில்லை என்பதால் நாங்கள் பொறுப்பில்லை என்று பதிலளித்திருக்கிறார்கள். உரிமையாளர்கள் மேற்கொள்ளும் பணிகளுக்கு மின்வாரியம் பொறுப்பாகாது என்று தெரிவித்திருக்கிறது. கோவை மாநகராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது, தனியார் இடங்களில் பொது பயன்பாட்டுக்கான பகுதியில் பூங்கா வராததால் தங்கள் பொறுப்பு இதில் இல்லை என்கிறார்கள். கேட்டட் கம்யூனிட்டிக்குள் நடந்த சம்பவம் என்பதால் அந்த குடியிருப்பு நிர்வாகம் என்ன சொல்கிறது என்று கேட்டபோது, இதுவரை அவர்களிடம் இருந்து எந்த விளக்கமும் பொறுப்பு கூறலும் இல்லை. இதுபோன்ற விபத்துகளில் குடியிருப்பு நிர்வாகமே பொறுப்பேற்க வேண்டும் என்கிறார்கள் வழக்கறிஞர்கள். யாரால் நிர்வகிக்கப்படுகிறது அதை பார்க்கணும், அது யாருக்கு உரியதுன்றதை பார்க்கணும், அல்லது அது ஒரு பொது இடம், ஏதாவது ஒரு பொது நிர்வாகம், ஒரு அமைப்பு அப்படி இருந்ததுன்னா அந்த அமைப்புக்கு யாரெல்லாம் நிர்வாகிகள்னு பார்க்கணும். ஆகவே இவர்கள் எல்லாமே அதுக்கு பொறுப்பாவார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த மின்சார இணைப்பு எந்த பெயரில் இருக்கிறது ஒன்று, அந்த மின்சார விபத்து நடந்த இடத்துக்கு யார் உரியவர்கள், யார் அதை தினசரி நிர்வகிக்கிறார்கள், இது எல்லாமே அதுக்கு பொறுப்பாவாங்க. முதல்ல உரிமையாளர் யாருன்னு பார்க்கணும், தினசரி நிர்வாகி யாருன்னு பார்க்கணும். ஆக இந்த 2 பேரும் யாருன்னு பார்த்து தான் செய்யணும். காவல்துறை தரப்பில் கேட்டபோது முதலில் இயற்கைக்கு மாறான மரணம் என்று இருந்ததை அஜாக்கிரதையால் ஏற்பட்ட மரணமாக மாற்றி வழக்கு பதிந்திருக்கிறார்கள். ஒப்பந்ததாரர்கள், எலக்ட்ரீஷியன் என 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதல் தகவல் அறிக்கையில் குடியிருப்பு நிர்வாகத்தினர் பெயர்கள் சேர்க்கப்பட்டனவா என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை. வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள 3 பேரும் தாங்களாகவே இதுபோன்று தெருவிளக்கை பூங்காவில் அமைத்து புதைவிட மின் இணைப்பு தந்தார்களா? அதில் மின்கசிவை சோதித்தார்களா? இதில் குடியிருப்பு நிர்வாகத்தின் பங்கு என்ன என்ற கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. கோவை சின்னவேடம்பட்டி சம்பவம் எங்கோ யாருக்கோ நடந்த நிகழ்வாக கடந்துவிட முடியாது. பல லட்சம் குழந்தைகள் தனியார் பூங்காக்களிலும் பொது பூங்காக்களிலும் விளையாடத்தான் செய்கிறார்கள். அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக நாம் இந்த கேள்விகளை எழுப்புகிறோம். விடை கிடைக்கிறதா என்று பார்க்கலாம்.